ஹாய் ஆல். இந்த வீடியோல நம்ம வி.எஸ். பாபு அவர்கள் கொளத்தூர் தொகுதியில கிட்டத்தட்ட 8000 ஓட்டு வித்தியாசத்தில் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் அவர்களை தோற்கடிச்சு அவங்க ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இது சொல்ல போனா தமிழ்நாடுல ரெக்கார்ட் பிரேக் அப்படின்னு தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்தியா லெவல்ல இது பேசப்படுது. இது மாதிரி விஷயங்கள் முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்திருக்கான்னு கேட்டா நடந்திருக்கு. இது 3வது முறையா ஸ்டாலின் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது, அதாவது சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது ஒரு கேண்டிடேட் தோற்கப்படுவது அப்படிங்கிறது இது 3வது முறை. சோ இது மாதிரி 1950s பாத்தீங்கன்னா பக்த விஷ்ணம் அவர்கள் சிஎம்மா இருக்கும்போது அவங்களுக்கு ஆப்போசிட்டான டிஎம்கே கேண்டிடேட்ல தோற்கப்பட்டாங்க. அதே போல 1990s ஜெயலலிதா மேடம் அவர்கள் அவங்களுக்கு ஆப்போசிட்டான டிஎம்கே கேண்டிடேட் கிட்ட தோல்வி அடைஞ்சாங்க. அதே போல இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு நடந்திருக்கு. இது நிஜமாவே டிவிக்கு கட்சியை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு பெரிய வெற்றிக்குரிய விஷயம் தான். ஏன்னா சீஃப் மினிஸ்டர் அவங்கள தோற்கடிச்சு ஜெயிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேல வி.எஸ். பாபு அவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ டிவிக்கே இருந்தாலுமே இவங்க ஆரம்பத்துல டிஎம்கே கட்சியில தான் உழைச்சிருக்காங்க. அதாவது 2006ல பாத்தீங்கன்னா, அதாவது நார்த் சென்னையோட மாவட்ட செயலாளரா இருந்து 2006ல புரசைவாக்கம் தொகுதியில போட்டியிட்டு ஜெயிக்கவும் செஞ்சிருக்காங்க. எம்எல்ஏவாவும் சர்வ் பண்ணிருக்காங்க. அதனால ஸ்டாலின் அவர்களோட கிட்டத்தட்ட 2011 கொளத்தூர் பகுதியில ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடும் போது அவர்களுக்காக கள பணிகள் எல்லாமே செஞ்சு ஸ்டாலின் அவர்கள் அந்த நேரத்துல ஜெயிக்கவும் செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கொளத்தூர்ல தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. இதுதான் முதல் முறையா ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில தோக்குறது அப்படிங்கிறது. ஆனா அப்ப கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் அவங்க ஜெயிக்கும் போது அவங்களோட லைக் டிஃபரன்ஸ் ஏடிஎம்கேயோட டிஃபரன்ஸ் ஓட்டிங் கவுண்ட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2000 தான் இருந்ததுனால அது அவங்களுக்கு ஸ்டாலின் அவங்களுக்கு பிளஸ் டிஎம்கே சைட்லயுமே ஒரு லேகிங்கா தெரிஞ்சிருக்கு. அப்ப அது மட்டுமே இல்லாம சேகர் பாபு அவர்கள் கட்சியில சேரும் போது ப்ரிஃபரன்ஸ் சேகர் பாபு அவங்களுக்கு அதிகமா கொடுத்த மாதிரியும் வி.எஸ். பாபு அவர்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் பெருசா கொடுக்காத மாதிரியும் அவங்க ஃபீல் பண்ணதுனால டிஎம்கே விட்டு வி.எஸ். பாபு அவர்கள் விலகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்த கட்சியில சேர்ந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஏடிஎம்கேல சேர்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம்கேலயுமே அவங்க தொடர்ந்து இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அப்போ டிடிகே தினகரன் அவர்களுக்குமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி கேள்விப்படுறது. ஆனா இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க ஏடிஎம்கே விட்டுமே விலகி வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா பிப்ரவரி 2026ல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் டிடிகே பார்ட்டியில ஜெயிச்சாங்க. நிஜமாவே இது ஒரு நல்ல மூவ். அதாவது கொளத்தூர் பகுதியில ஸ்டாலினுக்காக உழைச்சவர் தான் வி.எஸ். பாபு அவர்கள். அவங்களுக்காக உழைச்சி கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்களை இந்த மாதிரி 2000 ஓட்டு வித்தியாசங்கள், அதாவது 2011 பீரியட்ல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்கவும் செஞ்சாங்க. தொடர்ந்து ஒரு 3 முறையா கொளத்தூர் பகுதியில இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல ஒரு 35 வருடமா தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த தோல்வி அப்படிங்கறதே கிடையாது. இது முதல் முறையா அவரோட கட்சியில இருந்த ஒருவர்கிட்டே ஒரு சீஃப் மினிஸ்டர் பொசிஷன்ல இருந்து தோல்வி அடையிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான் டிஎம்கேக்கு. பட் டிவிக்கே பொறுத்த வரைக்கும் இது நிஜமாவே ஒரு ரெக்கார்டான ஒரு வெற்றி. ஆல்ரெடி டிவிக்கே அவங்க ஹிஸ்டரியான வெற்றி அப்படிதான் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே விஜய் அவர்கள் எப்போது சிஎம்ஆ பதவி ஏற்க போறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் இந்த அலையன்ஸ் டிஸ்கஷன் அப்படிங்கிறதுமே வந்துட்டு இருக்கு. ஸோ யாரோட விஜய் அவர்கள் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்றப்போ இந்த மீன் டைம்ல வி.எஸ். பாபு அவர்களை பத்தி ரொம்பவே ஹைப்பா பேசிட்டு இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா முக்கியமான விஷயம் சீஃப் மினிஸ்டர் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் அவர்களை தோற்கடிச்சு வெற்றி அடையப்பட்டதுதான் ரொம்பவே வி.எஸ். பாபு அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரொம்ப நோட்டபிளான ஒரு பாயிண்ட். நிஜமாவே அவங்களுக்கு கொடுத்த பிளேஸ் அந்த பொசிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பிளஸ் அவங்களோட தொண்டு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதுமே நம்ம வரக்கூடிய வருஷங்களை நம்ம பார்க்க தான் போறோம். கண்டிப்பா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்புறோம். கூடவே அடுத்தது நம்ம கண்டினியூஸா டிவிக்கே பத்தி பிளஸ் பாலிடிக்ஸ் டிஎம்கே பத்தி என்ன நியூஸ் வருது அப்படிங்கறத நம்ம கண்டினியூஸா அப்டேட் பண்ண தான் போறோம். உங்களுக்கு என்னோட சேனல் இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு நினைச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.